வெல்கம் டு Ultramind. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற சில கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு, இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி திங்கக்கிழமை, இது உன்னோடதா, ஆமாம் இது என்னோடது தான். இந்த மாதிரி பல கேள்வி பதில்களை நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த மாதிரி பேசிக்கான லெவலில் இருக்கிற சில கேள்வி பதில்களை எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உன் பிறந்தநாள் எப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு வென் இஸ் யுவர் பர்த்டே, வென் இஸ் யுவர் பர்த்டே அப்படின்னு கேட்கணும். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நம்ம பிறந்தநாள் எப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நமக்கு பிறந்தநாளோ அதை சொல்லணும். உதாரணத்துக்கு, இப்போ நமக்கு ஜனவரி 1 பிறந்தநாள் அப்படின்னா மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் ஜனவரி 1, மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் ஜனவரி 1ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ மணி எத்தனை அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் இஸ் இட், வாட் டைம் இஸ் இட் அப்படின்னு கேட்கணும். இப்போ மணி வந்துட்டு 6 ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் 6 o'clock, இட்ஸ் 6 o'clock அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டே இஸ் டுடே, வாட் டே இஸ் டுடே அப்படின்னு கேட்கணும். இன்றைக்கி வந்துட்டு திங்கக்கிழமை அப்படின்னா இட்ஸ் மண்டே, இட்ஸ் மண்டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு டு யூ அண்டர்ஸ்டாண்ட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நமக்கு புரியல அப்படின்னா இல்லை எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாவது ஏதாவது ஹெல்ப் கேட்குறப்ப உன்னால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு கேன் யூ டூ இட், கேன் யூ டூ இட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா சரி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ கேன் டூ இட், எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னா இல்லை என்னால் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நோ ஐ கான்ட் டூ இட், நோ ஐ கான்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாவது நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்குறதுக்கு வென் டிட் யூ கம், வென் டிட் யூ கம் அப்படின்னு கேட்கணும். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நான் நேத்தி வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ கேம் எஸ்டர்டே, ஐ கேம் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்கிட்டயாச்சும் நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்கணும்னா வென் வில் யூ கம், வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்கணும். இப்போ இதுக்கு ரிப்ளை பண்ணுறப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் கம் ஆன் சண்டே, ஐ வில் கம் ஆன் சண்டே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ யார்த்தையாச்சும் உங்கள் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கணும்னா ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் இஸ் ஃபைன், எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எவ்ரி ஒன் இஸ் குட், எவ்ரி ஒன் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போது நீ தயாராகிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ ரெடி, ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு ரிப்ளை பண்ணும்போது நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா எஸ் ஐ எம் ரெடி, எஸ் ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நம்ம இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா இல்லை நான் இன்னும் தயாராகலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நோ ஐ எம் நாட் ரெடி yet, நோ ஐ எம் நாட் ரெடி yet அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், இப்போ யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்கள்ட்ட வந்துட்டு வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கணும்னா ஹவ் அபவுட் யுவர் ஒர்க், ஹவ் அபவுட் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதே மாதிரி யாராவது படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா உன் படிப்புலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு ஹவ் அபவுட் யுவர் ஸ்டடீஸ், ஹவ் அபவுட் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதுக்கெலாம் ரிப்ளை பண்ணும்போது
அது நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இட்ஸ் கோயிங் வெல். இட்ஸ் கோயிங் வெல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.